வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இங்கிலீஷ்ல தமிழ் சென்டென்சஸ் சிலத இங்கிலீஷ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்றப்போ, சில சமயங்கள்ல நமக்கு இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா, அதோட ஸ்ட்ரக்சர் அதில யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ, ஓ! இது இவ்வளோ ஈஸியா சொல்லிடலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ, அந்த மாரி ஒரு சிம்பிளான விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். என்ன பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவ அனுபவிச்ச வலி கொஞ்சம் நஞ்சம் இல்ல. உன்ன வளர்க்க நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இத சொல்றதுக்கு நாம நெறைய ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவோம். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நோ ஸ்மால் திங், நோ ஸ்மால் ஃபீட், நோ ஸ்மால் அமௌண்ட், நோ ஸ்மால் மேட்டர் இந்த மாரிலாம் நெறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ எத எத எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நோ ஸ்மால் திங் இத எடுத்துக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லங்கிறத அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட. அதாவது சில சமயங்கள்ல நம்ம கொஞ்சம் நஞ்சம் இல்லன்னு எத சொல்றோம் அப்படின்னா, அது வந்து எவ்வளோ இன்டென்ஸ், அதோட எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்ற மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லையே யூஸ் பண்ணுவோம். நான் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லன்னா, நம்ம வந்து கவுண்ட் பண்ணி சொல்லல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹை இன்டென்சிட்டி பத்தி பேசுறோம். ஸோ அந்த மாரி இன்டென்சிட்டி பத்தி பேசுறப்போ, ஒருத்தவங்களுடைய எமோஷன்ஸ், அவங்க அனுபவிச்ச வேதனை, அப்புறம் ஒருத்தவங்க பேசின பேச்சு வந்து எந்த அளவு அதோடைய தாக்கம், எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சொல்றப்ப நம்ம வந்து நோ ஸ்மால் திங் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து கவுண்ட் சொல்லல. நாம வந்து அதோடைய எஃபெக்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது, எந்த அளவுக்கு அது கஷ்டத்த குடுத்துச்சு, அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல தான் நம்ம கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நோ ஸ்மால் திங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு, அவ என்ன பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல எத்தன பேச்சு பேசினா நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம அப்படி சொல்லல. எந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி அவ்ளோ பேசினா அப்படி நம்ம சொல்றோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல நோ ஸ்மால் திங். இன்டென்சிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்ற இடங்கள்ல தான் நோ ஸ்மால் திங்க யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ என்ன பேசிய பேச்சு. அத இங்கிலீஷ்ல இப்படி தான் சொல்ல முடியும். "த வே ஷி ஸ்போக் டூ மீ." அவ பேசிய விதம் அப்படிங்கிற மாரி வருது இல்லையா? பட் அப்படித்தான் சொல்ல முடியும். "த வே ஷி ஸ்போக் டூ மீ." இது வந்து சிங்குலர்னா வாஸ் போட்டுக்கோங்க. இது ப்ளூரல்னா வேர் போட்டுக்கோங்க. "த வே ஷி ஸ்போக் டூ மீ வாஸ் நோ ஸ்மால் திங்." இப்போ இந்த இடத்துல பேசிய பேச்சுன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலா அவ என்ன திட்டுன திட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அப்படி சொல்றதா வச்சுக்கலாம். அப்ப "த வே ஷி ஸ்கோல்டட் மீ." "த வே ஷி ஸ்கோல்டட் மீ வாஸ் நோ ஸ்மால் திங்." "த வே ஷி ஸ்கோல்டட் மீ வாஸ் நோ ஸ்மால் திங்." ஸோ இந்த இடத்துல திட்டுக்கள், அவ என்ன 4 திட்டு திட்டினா, 5 திட்டு திட்டினா, அப்படி நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லல. அவ என்ன அவ்ளோ மனசு வேதனைப்படுத்துற மாரி திட்டினா, அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம இந்த இடத்துல நோ ஸ்மால் திங்க யூஸ் பண்றோம். அவ அனுபவிச்ச வலி, மன வேதனை, அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அப்ப த பெயின். பொதுவா நாம ஒருத்தவங்க ரொம்ப நாள் ஒரு வேதனையான விஷயத்துல அப்படியே தொடர்ந்து நீடிக்கிறது தான் நம்ம வந்து இந்த என்ட்யூர்ட் அந்த வார்த்தைய வச்சு நம்ம சொல்றோம். அப்ப த பெயின் ஷி என்ட்யூர்ட் வாஸ் நோ ஸ்மால் திங். உன்ன வளர்க்க நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இப்ப நீங்க இத வந்து கவுண்ட் பண்ணி நெறைய இடங்கள்ல நான் கஷ்டப்பட்டுருக்கேன். நெறைய கஷ்டங்கள நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்க அப்படி சொல்றதா இருந்தா, நீங்க நோ ஸ்மால் திங்ன்னு சொல்லக்கூடாது. இப்ப நான் வந்து நெறைய கஷ்டம் அப்படிங்கிறப்போ, நான் வந்து அவ்ளோ வேதனைப்பட்டுருக்கேன். அது வந்து ஹை இன்டென்ஸ் அப்படின்னு சொல்ற இடத்துல, நான் வந்து சொல்ல முடியாத அளவு வேதனைய நான் தாங்குனேன் அப்படின்னு நெறைய அதோட எஃபெக்ட்ட பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க ஸ்மால் திங்க யூஸ் பண்ணலாம். இப்போ வாட் ஐ வென்ட் த்ரூ, நான் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறத இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ வாட் ஐ வென்ட் த்ரூ, உன்னை வளர்ப்பதற்கு, டு ரைஸ் யூ வாஸ் நோ ஸ்மால் திங். வாட் ஐ வென்ட் த்ரூ டு ரைஸ் யூ வாஸ் நோ ஸ்மால் திங். ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்னோம். ஒருத்தவங்க வந்து எமோஷன்ஸ், பெயின் இந்த மாரி கஷ்டங்கள் அத பத்திலாம் பேசுறப்போ, நம்ம வந்து நோ ஸ்மால் திங்க யூஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு. அதுக்காக அவன் இழந்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்டின்னு நம்ம சொல்லப் போறோம். லாஸ் அப்டின்னாலும் நோ ஸ்மால் திங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ வாட் ஹி லாஸ்ட், அதற்காக, ஃபார் தட். வாட் ஹி லாஸ்ட் ஃபார் தட் வாஸ் நோ ஸ்மால் திங். அவன் அழுத அழுகை கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்டின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அகைன் அழுத அழுகைன்னா ரொம்ப நேரம் அழுதான், நெறைய அழுதான். அப்படி சொல்றப்போ, நம்ம வந்து இத வந்து கவுண்ட் பண்ண முடியாது. எத்தனை அழுகைகள் அப்படிலாம் நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நோ ஸ்மால் திங்க யூஸ் பண்ணலாம். தி டியர்ஸ் ஹி ஷெட். பொதுவா இந்த ஷெட்ன்றோடைய இந்த வெர்ப் இருக்கு இல்லையா? இதோடைய 3 ஃபார்ம்ஸ்மே பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாமே ஷெட் தான்.
The tears he shed were no small thing. இந்த இடத்துல அப்படி எஸ் வந்து ப்ளூரலாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல வேறுன்னு போட்டிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. The tears he shed were no small thing. இப்போ அடுத்ததான் நாம நோ ஸ்மால் திங் மாதிரி நோ ஸ்மால் ஃபீட் இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த நோ ஸ்மால் ஃபீட் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கும். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஒரு இடம்தான். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து முடிச்சாங்க அப்படின்னு சொல்கிற இடங்களை நம்ம வந்து நோ ஸ்மால் ஃபீட்னு வச்சு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னை வளர்க்க நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ நான் உன்னை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துட்டேன் இப்போது. பட் அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். டிஃபிகல்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம நோ ஸ்மால் ஃபீட்டும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதே எக்ஸாம்பிளில் நம்ம நோ ஸ்மால் திங் அதுக்கு பதிலாக நோ ஸ்மால் ஃபீட்னு வச்சு இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ வாட் ஐ வெண்ட் த்ரூ டு ரைஸ் யூ வாஸ் நோ ஸ்மால் ஃபீட் அப்படி சொல்கிறோம். இப்போ நம்ம இன்னொரு அர்த்தம் சொன்னோம் இல்லையா? அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ட்டு அப்படி வச்சு ஒன்று சொல்லிடலாம். அவ தனியாக குழந்தையை வளர்த்தது ரைசிங் அ சைல்டு தனியாக ஆன் ஹர் ஓன். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இட் வாஸ் நோ ஸ்மால் ஃபீட். Raising a child on her own was no small feat. இப்போ நம்ம பார்க்க போகிறது நோ ஸ்மால் அமௌண்ட். அஃப்கோர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பணம் பற்றி பேசுகிற இடங்களில் நம்ம நோ ஸ்மால் அமௌண்ட் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். அதுக்காக நான் செலவழித்த பணம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. த மணி ஐ ஸ்பெண்ட் அதற்காக அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனால ஃபார் தட் இல்லை ஆன் தட் அந்த விஷயத்துக்காக அப்படின்னு சொல்கிறப்போ ஆன் தட். த மணி ஐ ஸ்பெண்ட் ஆன் தட் வாஸ் நோ ஸ்மால் அமௌண்ட். The money I spent on that was no small amount. இந்த இடத்துல நீங்கள் ஸ்மால் திங் ஸ்மால் ஃபீட்லாம் சொல்ல வேண்டாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் என் மேலே போட்ட பழி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த இடத்துல அவன் ஒரு பழியை போட்டான். அந்த பழியோடைய எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப மோசமான ஒரு பழியை என் மேலே போட்டான் அப்படி நம்ம மீன் பண்ணல. போட்ட பழி கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னா நிறைய பழி சுமத்தியிருக்கான். நிறைய குற்றச்சாட்டுகளை என் மேலே வீசி இருக்கான் அப்படி அர்த்தம் இல்லையா? ஸோ நிறைய குற்றச்சாட்டுகள் த ஆக்யூசேஷன்ஸ் அவன் என் மீது வீசியது. He threw at me. நிறைய அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அதனால ப்ளூரல் இல்லையா? அப்போ வேர் கவுண்ட்லெஸ். The accusations she threw at me were countless. ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து கவுண்ட் பற்றி பேசுகிறோமோ அது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறைய அப்படின்னு மீன் பண்ணுற இடங்கள் எல்லாம் நம்ம கவுண்ட்லெஸ்ன்னு சொல்லணும். The accusations she threw at me were countless. அவன் செஞ்ச தவறுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கான். இப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் கவுண்ட் பண்ணவே முடியாது அவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கான். அப்போது நம்ம கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கவுண்ட்லெஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கெல்லாம் கவுண்ட் பற்றி பேசுகிறோமோ அங்கெல்லாம் கவுண்ட்லெஸ்ன்னு சொல்லுங்க. அப்போ the mistakes he made were countless. The mistakes he made were countless. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் நம்ம வந்து நோ ஸ்மால் மேட்டர் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணல. நோ ஸ்மால் மேட்டர்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் கொஞ்சம் ஃபார்மல். ஸோ அதனால் நம்ம எதுவும் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம இந்த கொஞ்சம் நஞ்சம் இல்லையிலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அதை ரொம்ப நம்ம இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ஸில் யூஸ் பண்ணலை. பட் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? நோ ஸ்மால் திங் அண்டு நோ ஸ்மால் அமௌண்ட், கவுண்ட்லெஸ், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்தோம். பட் இந்த இடத்துல எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அவள் எதிர்கொண்ட ஆபத்துக்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லணும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லுவீங்கன்ட்டு உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த இடத்துல ஆபத்துக்கள்ங்கிறப்போ நிறைய ஆபத்துக்களை அவள் எதிர்கொண்டாள். கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய ஆபத்துக்களை எதிர்கொண்டாள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல கவுண்ட்லெஸ் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ த டேஞ்சர்ஸ் ஷி ஃபேஸ்ட் அவள் எதிர்கொண்ட ஆபத்துக்கள் த டேஞ்சர்ஸ் ஷி ஃபேஸ்ட் were countless. ஸோ இந்த வீடியோவில் நாம் இந்த கொஞ்சம் நஞ்சம் இல்லை இதை எப்படிலாம் இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.